பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? விடை: விசையின் திசையை பொறுத்து செய்யப்பட்ட வேலை நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ இருக்கலாம். விளக்கம்: நேர்மறை வேலை +W விசை செலுத்தும் திசையிலேயே இடப்பெயர்ச்சி நடக்கும்போது வேலை நேர்மறையாகும். எடுத்துக்காட்டு: தரையில் இருக்கும் ஒரு பெட்டியை முன்னோக்கி இழுப்பது. எதிர்மறை வேலை -W விசைக்கு எதிர் திசையில் இடப்பெயர்ச்சி நடக்கும்போது வேலை எதிர்மறையாகும். எடுத்துக்காட்டு: இயக்கத்திற்கு எதிராக செயல்படும் உராய்வு விசை செய்யும் வேலை. 2. எந்த செல் பிரிதல் முறையில் இருமடிய டிப்ளாய்டு குரோமோசோம்கள் ஒருமடிய ஹாப்ளாய்டு இனச்செல்களாக பிரிக்கப்படுகின்றன? விடை: மயோசிஸ். விளக்கம்: மயோசிஸ் அல்லது குன்றல் பகுப்பு முறையில் இருமடிய டிப்ளாய்டு குரோமோசோம்கள் ஒருமடிய ஹாப்ளாய்டு இனச்செல்களாக பிரிக்கப்படுகின்றன. முக்கிய தகவல்கள். இடம்: இந்நெறிமுறை இனப்பெருக்க உறுப்புகளில் உள்ள பாலின செல்களில் ஜார்ம் செல்ஸில் மட்டுமே நடைபெறுகிறது. முடிவு: ஒரு இருமடிய தாய் செல்லானது 2N 4 ஒருமடிய சேய் செல்களாக N ஆக மாற்றமடைகிறது. பங்கு: உயிரினங்களின் குரோமோசோம் எண்ணிக்கையை தலைமுறையாக நிலைநிறுத்த இது உதவுகிறது. 3. லென்ஸின் திறன் பவர் ஆஃப் அ லென்ஸ் என்பது என்ன? விடை: லென்ஸின் திறன் பவர் ஆஃப் அ லென்ஸ் ஒரு லென்ஸ் ஒளியை எந்த அளவிற்கு குவித்து அல்லது விரிவடையச் செய்கிறது என்பதை அளவிடுவது லென்ஸின் திறனாகும். விளக்கம்: மீட்டரில் அளவிடப்படும் அதன் குவியத் தொலைவின் ஃபோக்கல் லென்த்தின் தலைகீழ் மதிப்பு. சூத்திரம்: P = 1/f மீட்டரே. அலகு: லென்ஸின் திறனின் SI அலகு டயாப்டர் என்று குறிக்கப்படும். 4. அச்சிடப்பட்ட எழுத்துக்களின் மேல் ஒரு தடிமனான கண்ணாடி துண்டை வைக்கும்போது எழுத்துக்கள் உயர்ந்து தெரிவது எதனால்? விடை: B. ஒளியின் ஒளிவிலகல் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். விளக்கம்: ஒளிவிலகல் ரிஃப்ராக்ஷன் ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது அதன் வேகம் மாறுபடுவதால் தன் பாதையிலிருந்து விலகிச் செல்லும் நிகழ்வு. ஊடக மாற்றம் மீடியம் டிரான்சிஷன் இங்கு ஒளிக்கதிர் கண்ணாடி அடர்வுமிகு ஊடகம் டென்சர் மீடியம் வழியே பயணித்து காற்றுக்கு அடர்வு குறை ஊடகம் ரேரர் மீடியம் வருகிறது. விதி ரூல்: ஒளிக்கதிர் அடர்வுமிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறை ஊடகத்திற்கு செல்லும்போது அது செங்குத்து கோட்டை விட்டு விலகிச்சின் பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல் செல்லும். R > I. 5. பூமியைச் சுற்றி வரும் செயற்கைக்கோளின் இயக்கம் சீரான வட்ட இயக்கத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இதில் முடுக்கம் ஆக்சலரேஷன் சுழியாகாமல் தடுப்பது எது? விடை: B. இயக்கத்தின் திசை ஒவ்வொரு புள்ளியிலும் தொடர்ச்சியாக மாறுகிறது, அதாவது திசைவேகம் மாறுகிறது. விளக்கம்: திசை மாற்றம் செயற்கைக்கோள் வட்டப்பாதையில் செல்லும்போது அதன் வேகம் மாறாமல் இருக்கலாம், ஆனால் அதன் இயங்கும் திசை ஒவ்வொரு புள்ளியிலும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். திசைவேக மாற்றம் இயற்பியலில் திசை மாறினால் திசைவேகமும் வெலாசிட்டியும் மாறும். முடுக்கம் திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றமே முடுக்கம் ஆக்சலரேஷன் எனப்படும். மைய நோக்கு விசை பூமியின் ஈர்ப்பு விசை செயற்கைக்கோளை நோக்கிச் செயல்பட்டு இந்த திசை மாற்றத்தை மைய நோக்கு முடுக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் முடுக்கம் சுழியாகாமல் 0 ஆகாமல் உள்ளது. ஆஸ்துமா சுவாச மண்டலத்தின் எந்த பகுதியை முதன்மையாக பாதிக்கிறது? விடை: மூச்சு கிளை குழாய்கள் பிராங்கை அண்ட் பிராங்கியோல்ஸ். விளக்கம்: ஆஸ்துமா என்பது நுரையீரலில் உள்ள மூச்சு கிளை குழாய்களை முதன்மையாக பாதிக்கும் ஒரு நாள்பட்ட நோயாகும். முக்கிய வேறுபாடுகள். பிற நோய்கள். ஆஸ்துமா வெர்சஸ் எம்பிசீமா. ஆஸ்துமா காற்று செல்லும் பாதையை பாதிக்கும். எம்பிசீமா புகைப்பிடித்தலால் வருவது, வாயு பரிமாற்றம் நடக்கும் காற்று நுண்ணறைகளை சிதைக்கும். ஆஸ்துமா வெர்சஸ் நிமோனியா. நிமோனியா என்பது பாக்டீரியா வைரஸ் தொற்றால் காற்று நுண்ணறைகளில் நீர் சீழ்கோர்ப்பது. ஆஸ்துமா என்பது தொற்று அல்லாத ஒவ்வாமை அலர்ஜி.
கண்டறியும் சோதனை. ஸ்பைரோமெட்ரி நுரையீரலின் காற்றோட்ட திறனை அளவிட பயன்படுகிறது. 7. பின்வருவனவற்றில் எது சீரான வட்ட இயக்கத்திற்கு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஒரு எடுத்துக்காட்டு? விடை: சீரான வேகத்தில் சுழலும் மின்விசிறியின் இறக்கை. விளக்கம்: சீரான வட்ட இயக்கம் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் என்பது ஒரு பொருள் நிலையான சீரான வேகத்தில் வட்டப்பாதையில் சுற்றி வரும் இயக்கமாகும். கூடுதல் உதாரணங்கள்: கடிகாரத்தின் முட்களின் இயக்கம், பூமியைச் சுற்றி வரும் செயற்கைக்கோளின் இயக்கம். இனப்பெருக்கத்தின் போது டிஎன்ஏ பிரதிகளை உருவாக்குவது ஏன் முக்கியம்? விடை: பெற்றோரின் மரபணு தகவல்களை அடுத்த தலைமுறைக்கு துல்லியமாக கடத்துவதற்கு டிஎன்ஏ நகலெடுத்தல் அவசியமாகும். விளக்கம்: பண்புகள் கடத்தப்பட பெற்றோரின் உடல் அமைப்பு மற்றும் குணாதிசயங்கள் உயிரினங்களுக்கு துல்லியமாக கடத்தப்பட இது உதவுகிறது. புதிய செல்கள் உருவாக கருவுறுதலுக்கு பின் உடல் வளர்ச்சிக்கு தேவையான புதிய செல்களை உருவாக்க புதிய டிஎன்ஏ பிரதிகள் தேவை. உயிரினத்தன்மை மாறாமல் இருக்க ஒவ்வொரு சிற்றினத்தின் ஸ்பீஷீஸ் தனித்துவமான குரோமோசோம் எண்ணிக்கையும் உடல் வடிவமைப்பும் தலைமுறை கடந்து மாறாமல் பாதுகாக்கப்படும். மாறுபாடுகள் உருவாக டிஎன்ஏ பிரதியெடுப்பின் போது ஏற்படும் சிறிய பிழைகள் மாறுபாடுகளை வேரியேஷன்ஸை உருவாக்குகின்றன. இந்த மாறுபாடுகள் உயிரினங்கள் மாறிவரும் சூழ்நிலைக்கேற்ப தகவமைத்துக் கொள்ளவும் பரிணாம வளர்ச்சிக்கும் எவல்யூஷனுக்கும் உதவுகின்றன. சுருக்கமாக கூறின், ஒரு உயிரினத்தின் வாழ்வியல் ப்ளூ பிரிண்ட்ஸ் எனப்படும் வடிவமைப்பு திட்டத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல டிஎன்ஏ பிரதியெடுப்பு இன்றியமையாதது. 9.9 நாப்தலீன் உருண்டை எரிதல். கேள்வி: ஒரு நாப்தலீன் உருண்டையை திறந்த வெளியிலுள்ள உலோகத்தட்டில் எரிக்கும்போது என்ன நடக்கும்? சரியான விடை: இது மஞ்சள் நிறச் சுடருடன் எரிகிறது மற்றும் உலோகத்தட்டில் கருப்பு புகைக்கரி சூட் படிகிறது. விளக்கம்: நாப்தலீன் ஒரு நறுமண ஹைட்ரோகார்பன், அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் என்பதால் அது புகையுடன் கூடிய மஞ்சள் நிறச் சுடரை கொடுக்கிறது. எரிதலின் அறிவியல் காரணங்கள். முழுமையற்ற எரிதல், இன்கம்ப்ளீட் கம்பஸ்டன். நாப்தலீன் ஒரு அதிக கார்பன் சதவீதம் கொண்ட சேர்மமாகும். திறந்த வெளியில் எரிக்கும்போது போதுமான ஆக்சிஜன் கிடைக்காததால் முழுமையான எரிதல் நடைபெறாது. மஞ்சள் நிற தீப்பிழம்பு. முழுமையற்ற எரிதலின் போது உருவாகும் கார்பன் துகள்கள் சூட் அதிக வெப்பத்தால் ஒளிரும், இன்கேண்டசன்ஸ். இதனால் பிரகாசமான மஞ்சள் நிறச் சுடர் உருவாகிறது. நாப்தலீன் உருண்டையை காற்றில் வைத்தால் என்ன நடக்கும்? நீங்கள் அதை எரிக்காமல் சாதாரணமாக திறந்த வெளியில் வைத்தால் அது திரவமாக மாறாமல் நேரடியாக வாயுவாக மாறும். இந்த நிகழ்வுக்கு பதங்கமாதல், சப்ளிமேஷன் என்று பெயர். இதனால் நாப்தலீன் உருண்டைகள் சிறிது சிறிதாக குறைந்து காற்றில் மறைந்துவிடும். 10 மற்றும் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும்போது பாசிகள் எதன் மூலம் வேகமாக வளர்ந்து பெருகுகின்றன? விடை: துண்டாதல், ஃப்ராக்மெண்டேஷன் மற்றும் இனப்பெருக்க வித்திகள், ஸ்போர்ஸ். விளக்கம்: துண்டாதல், ஃப்ராக்மெண்டேஷன். ஸ்பைரோகைரா போன்ற இழையுருவ பாசிகளில் இது மிகவும் பொதுவானது. சாதகமான சூழ்நிலைகளில் பாசிகளின் இழைகள் சிறிய துண்டுகளாக உடைகின்றன. உடைந்த ஒவ்வொரு துண்டும் தனித்தனியான புதிய பாசியாக வேகமாக வளர்கிறது. வித்திகள் உருவாக்கம். ஸ்போர்ஸ். சூஸ்போர்கள், ஜூஸ்போர்ஸ். சில பாசிகள் கசையிழைகள் கொண்ட நீந்தக்கூடிய வித்திகளை உருவாக்குகின்றன. இவை தாய்ப்பாசியை விட்டு வெளியேறி புதிய இடங்களில் எளிதாக பரவி பெருகுகின்றன. 11. ஒரு மின்சுருள் 44 ஒமேகா மின்தடையை கொண்டுள்ளது. அது 220 வோல்ட் மின்சாரத்துடன் இணைக்கப்பட்டால் அந்த சுருள் பயன்படுத்தும் மின்திறன் பவர் என்ன? விடை: 1100 வாட். கணக்கீடு: P = V²/R = 220² / 44 1100 வாட். 12. பின்வருவனவற்றில் எது கல்ச்சர் ஃபிஷரி என்பதை சிறப்பாக விவரிக்கிறது? விடை: மீன் வளர்ப்பு, ஃபார்மிங் ஆஃப் த ஃபிஷஸ். விளக்கம்: மனிதர்களால் கட்டுப்படுத்தப்பட்ட நீர்நிலைகளில்,
குளங்கள், தொட்டிகள் அல்லது பண்ணைகளில் குறிப்பிட்ட மீன் வகைகளை செயற்கையாக இனப்பெருக்கம் செய்ய வைத்து வளர்த்து அறுவடை செய்யும் முறையாகும். 13. ஒரு பொருள் உயரத்திலிருந்து கீழே விழுகிறது. அது 3 வினாடிகள் விழுகிறது மற்றும் g = 10 மீட்டர்/செகண்ட்² எனில் அதன் இறுதி திசைவேகம் v என்ன? விடை 30 மீட்டர்/செகண்ட். கணக்கீடு v = u + gt. இங்கு ஆரம்ப திசைவேகம் u = 0, எனவே v = 0 + 10 × 3 = 30 மீட்டர்/செகண்ட். 14. துத்தநாக துண்டு தாமிர சல்பேட் கரைசலில் வைக்கப்படும்போது என்ன நடக்கும்? விடை தாமிர சல்பேட் கரைசலின் நீல நிறம் மங்குகிறது. விளக்கம்: துத்தநாகத் தண்டு ஜிங்க் ராட் தாமிர சல்பேட் காப்பர் சல்பேட் கரைசலில் வைக்கப்படும்போது ஒரு இடப்பெயர்ச்சி வினை டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நிகழ்ந்து தாமிரம் தனியாக பிரிக்கப்பட்டு துத்தநாக சல்பேட் உருவாகிறது. இந்த வேதிவினையின் போது பின்வரும் முக்கிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன. நிறமாற்றம்: தாமிர சல்பேட் கரைசலின் தனித்துவமான நீல நிறம் மெதுவாக மறைந்து கரைசல் நிறமற்றதாக கலர்லெஸ்ஸாக மாறுகிறது. படிவு உருவாதல்: துத்தநாக தண்டின் மீது செம்பழுப்பு நிறத்தில் ரெட்டிஷ் பிரவுன் தாமிர உலோகம் படியத் தொடங்குகிறது. வெப்பநிலை மாற்றம்: இது ஒரு வெப்ப உமிழ்வினை எக்ஸோதாமிக் ரியாக்ஷன் என்பதால் கரைசலின் வெப்பநிலை உயர்கிறது. வேதிவினை 15. குளோரினின் பின்ன அணு நிறை ஃப்ராக்ஷனல் அட்டாமிக் மாஸ் எதனால் ஏற்படுகிறது? விடை குளோரினின் பின்ன அணு நிறை 35.5 AMU அதன் ஐசோடோப்புகளின் இயற்கை பரவல் காரணமாக ஏற்படுகிறது. விளக்கம்: இயற்கையில் குளோரின் வெவ்வேறு நிறைகளைக் கொண்ட 2 முக்கிய ஐசோடோப்புகளாக கிடைக்கிறது. அவற்றின் சராசரி நிறையை கணக்கிடும்போது நமக்கு பின்ன எண் கிடைக்கிறது. முக்கிய காரணங்கள்: 2 ஐசோடோப்புகள். இயற்கையில் குளோரின் 35 மற்றும் குளோரின் 37 ஆகிய 2 ஐசோடோப்புகள் உள்ளன. இயற்கை பரவல் விகிதம்: குளோரின் 35 தோராயமாக 75% அளவிலும் குளோரின் 37 தோராயமாக 25% அளவிலும் இயற்கையில் கிடைக்கின்றன. 3:1 விகிதம். சராசரி அணுநிறை: இந்த 2 ஐசோடோப்புகளின் சதவீத பங்களிப்பை வைத்து கணக்கிடப்படும் சராசரி அணுநிறை ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் 35.5 AMU ஆக வருகிறது. 16. ஆக்சிஜன் அணுவைக் கொண்டிராத வினைச்செயல் தொகுதி எது? விடை ஹாலோ ஆல்கேன். ஹாலோ ஆல்கேன். விளக்கம்: ஹாலோ ஆல்கேன்களில் ஹாலோஜன்கள் Cl, Br, I போன்றவை மட்டுமே இருக்கும். ஆக்சிஜன் இருக்காது. சோப்பின் தூய்மையாக்கல் செயலில் மைசல்களின் முக்கிய பங்கு என்ன? விடை A. துணிகளில் உள்ள எண்ணெய் மற்றும் அழுக்குகளை பிடித்து அகற்றுவது. விளக்கம்: மைசல்களின் நீரை வெறுக்கும் பகுதி எண்ணெயோடும் நீரை விரும்பும் பகுதி நீரோடும் இணைந்து அழுக்குகளை அகற்றுகின்றன. சோப்பு மூலக்கூறின் அமைப்பு: தலைப்பகுதி நீரை வெறுக்கும் பகுதி ஹைட்ரோஃபிலிக், இது நீரில் கரையும். வால் பகுதி நீரை வெறுக்கும் பகுதி ஹைட்ரோஃபோபிக், இது ஹைட்ரோகார்பனாலானது, எண்ணெயில் கரையும். 18. முட்டை உற்பத்தி செய்வதற்காக வளர்க்கப்படும் வளர்ப்பு பறவைகள் எவை? விடை லேயர்கள். விளக்கம்: முட்டைக்காக வளர்க்கப்படுபவை லேயர்கள் என்றும் இறைச்சிக்காக வளர்க்கப்படுபவை பிராய்லர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. முக்கிய வகைகள்: லெக்ஹார்ன், ரோட் ஐலண்ட் ரெட், சசெக்ஸ் மற்றும் பிளைமவுத் ராக் ஆகியவை முட்டைக்காக அதிகளவில் வளர்க்கப்படும் சிறந்த கோழி இனங்களாகும். 19. கூற்று 1. மின்னழுத்த வேறுபாடு வோல்ட் இல் அளவிடப்படுகிறது. கூற்று 2. 1 வோல்ட் என்பது 1 நியூட்டன் பர் கூலம்பிற்கு சமம். விடை டி. கூற்று 1 மட்டுமே சரியானது. விளக்கம்: மின்னழுத்த வேறுபாடு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் என்பது ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு ஓரலகு நீர் மின்னூட்டத்தை நகர்த்த செய்யப்படும் வேலையாகும். இதன் SI அலகு வோல்ட் ஆகும். எனவே கூற்று 1 முற்றிலும் சரியானது. 1 வோல்ட் 1V என்பது
1 ஜூல் பர் கூலம்பிற்கு சமம். 1 J/C. நியூட்டன் பர் கூலம்பிற்கு அல்ல. நியூட்டன் பர் கூலம்பு N/C என்பது மின்புலச் செறிவின் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியின் அலகு ஆகும். எனவே கூற்று 2 தவறானது. 20. ஒலியின் அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ் ஆகும். ஒரு முழு அலையை முடிக்க எவ்வளவு நேரமாகும்? விடை பி 0.02 செகண்ட். விளக்கம். சூத்திரம் ஃபார்முலா. அதிர்வெண்ணுக்கும் அலைவு காலத்திற்கும் t இடையே உள்ள தொடர்பு t = 1/f. இங்கு t என்பது ஒரு முழு அலையை முடிக்க ஆகும் காலம், அலைவு காலம். f என்பது அதிர்வெண். 21. எது மாறா விகித விதியை law of constant proportions மிகச் சரியாக விளக்குகிறது? விடை ஒரு தூய்மையான வேதிச்சேர்மத்தில் உள்ள தனிமங்கள் எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் மட்டுமே இணைந்திருக்கும். இந்த விதியை பிரெஞ்சு வேதியியலாளர் ஜோசப் ப்ரவுஸ்ட் என்பவர் 1779ஆம் ஆண்டு முன்மொழிந்தார். விளக்கம். மூலம் மற்றும் தயாரிப்பு முறை பொருட்டல்ல. இந்த விதிப்படி ஒரு சேர்மம் இயற்கையாக எங்கு கிடைத்தாலும், எடுத்துக்காட்டு கடல் நீர், மழை நீர் அல்லது செயற்கையாக ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்டாலும், அதில் உள்ள தனிமங்களின் நிறை விகிதம் எப்போதும் மாறாமல் ஒரே மாதிரியாக இருக்கும். எது ஒரு கரைசலின் செறிவை குறிக்க பயன்படுவதில்லை? விடை கரைசலின் நிறையின்படி கன அளவு சதவீதம், வால்யூம் பை மாஸ் பெர்சன்டேஜ். விளக்கம். நிறை எண் என்பது ஒரு அணுவின் உட்கருவில் உள்ள புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் மொத்த எண்ணிக்கையை குறிப்பதாகும். இது அணுவின் அமைப்பைச் சார்ந்தது. கரைசலின் செறிவோடு இதற்கு தொடர்பில்லை. கரைசலின் செறிவை குறிக்கும் அலகுகள். மொலாரிட்டி M. ஒரு லிட்டர் கரைசலில் உள்ள கரைபொருளின் மோல் எண்ணிக்கை. மொலாலிட்டி M. 1 கிலோகிராம் கரைப்பானில் உள்ள கரைபொருளின் மோல் எண்ணிக்கை. நார்மாலிட்டி N. 1 லிட்டர் கரைசலில் உள்ள கரைபொருளின் கிராம் சமான நிறை. மோல் பின்னம் N(x). கரைசலின் மொத்த மோல் எண்ணிக்கையோடு ஒப்பிடும்போது ஒரு குறிப்பிட்ட கூறின் மோல் விகிதம். நிறை சதவீதம் M%. W/W. கரைசலின் மொத்த நிறையில் உள்ள கரைபொருளின் நிறை சதவீதம். 23. பின்வரும் தாவர திசுக்களில் எது ஒளிச்சேர்க்கையை மேற்கொள்கிறது? விடை குளோரன்கைமா. விளக்கம். குளோரன்கைமா இது பச்சையத்தை, குளோரோஃபில்லை உள்ளடக்கிய ஒரு வகை பாரன்கைமா திசுவாகும். இது சூரிய ஒளியை ஈர்த்து உணவை தயாரிக்க உதவுகிறது. இடைப்படை திசு மீசோஃபில். இது இலைகளின் மேற்பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் இடையில் உள்ள முதன்மை ஒளிச்சேர்க்கை திசுவாகும். இதில் அதிக எண்ணிக்கையிலான குளோரோபிளாஸ்டுகள் உள்ளன. 24. சிற்றினங்களுக்குள் வேறுபாட்டை கொண்டு வருவதற்கு பின்வரும் எந்த உயிர் செயல்முறை முக்கியமானது? விடை பாலின இனப்பெருக்கம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். விளக்கம். பாலின இனப்பெருக்கத்தில் மரபணுக்கள் மறுசேர்க்கை அடைவதால் அடுத்த தலைமுறையில் வேறுபாடுகள் தோன்றுகின்றன. 25. வினைத்திறன் தொடரின் நடுப்பகுதியில் பிரித்தெடுக்கப்படும் உலோகம் எது? விடை இரும்பு, அயான். விளக்கம். சோடியம், பொட்டாசியம் மற்றும் தங்கம் ஆகியவை முறையே மிக அதிகம் மற்றும் மிக குறைந்த வினைத்திறன் கொண்டவை. இரும்பு நடுத்தர வினைத்திறன் கொண்டது.